நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்துல தெரியுற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய், உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும்.
வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது காலப்பாதை பகுதி 19 உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது காலப்பாதை பகுதியிலே கடந்த பதிவுகளில் எல்லாமே இந்த காலப்பாதையில் ஒவ்வொரு பாவத்திலுமே சமூகவியல் இருக்கிறது. சமூகம் இல்லாமல் தனி மனிதன் சமூகம் ஒற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது, உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கூட கிடைக்காது. அதனால் ஒவ்வொரு பாவத்திலுமே சமூகவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, உறவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, பொருளியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, பிறகு அகவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. இதை இன்னும் இப்போது கலோக்கியல் லாங்குவேஜில் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், உறவியல் என்றால் உங்கள் உறவு முறை என்று தெரியும். அப்பா, அம்மா, தங்கை, பிறகு அண்ணன், தம்பி, சகோதரன், மாமன், மச்சன், மைத்துனன், இதெல்லாம் உறவியலில் வந்துவிடும். ஸோ அந்த உறவு தான் முதலில் தனி மனிதன் பிறக்கிறான். அந்த தனி மனிதன் பிறந்த பிறகு அவனுக்கு தாய் தந்தையர்கள் ஏற்படுகிறார்கள். தாய் தந்தையர்கள் ஏற்பட்ட பிறகு உறவுமுறை ஏற்படுகிறது. உறவுமுறை ஏற்பட்டு அவனை கொண்டு போய் கல்வியில் என்று பள்ளியில் சேர்க்கும் பொழுது அங்கே சமூகம் விடுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். உங்களுக்கு 5 வயது வரையிலும் உங்களுக்கு உறவியல் தான் உலகம். உங்கள் அம்மா தான் உங்களுக்கு உலகம். உங்கள் அம்மா தான் இந்த உலகத்தை படைத்தவராக நீங்கள் நம்புவீர்கள். பிறகு உங்கள் தந்தை தான் இந்த உலகத்தின் கர்த்தாவாக உங்களுக்கு தெரிவார். உங்கள் தந்தையை விட ஒரு பலசாலி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று தான் எல்லா குழந்தைகளும் நம்பும். அதுதான் இயல்பு, அதுதான் மனோவிஞ்ஞானம். முதலில் அந்த குழந்தை பிறக்கும் போது 3 மாதம் இருக்கும். அந்த 3 மாதம் அது தூய நிலையில் இருக்கும். அதைத்தான் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், இந்துக்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள், 3 மாதம் வரையிலும் அது தெய்வத்திற்கு சமமாம். ஏன் அது 3 மாதம் வரையில் தெய்வத்திற்கு சமம்? காரணம், தெய்வத்திற்கும் அதற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதாம். அப்படி என்றால் என்ன? இன்னும் அந்த குழந்தையின் மூளையில் எந்த விதமான எண்ணங்களும் பதியவில்லை. நல்ல எண்ணங்களும் பதியவில்லை, கெட்ட எண்ணங்களும் பதியவில்லை. அதே போல் உறவியல் சார்ந்த உறவு முறைகளும் பதியவில்லை. பிறகு அருளியல் முறைகளும் அந்த குழந்தையின் மூளையில் பதியவில்லை. தாயும் பதியவில்லை, தந்தையும் பதியவில்லை, தமக்கை, தங்கை, சகோதரன் யாருமே பதியவில்லையாம். அதனால்தான் அந்த 3 மாதம் வரையில் அந்த குழந்தை தானே சிரிக்கும். இதை குழந்தை பெற்ற அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியாது. அவர்களும் நாளைக்கு திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த அனுபவத்தை அவர்கள் உணர்வார்கள். திருமணமானவர்களுக்கு தெரியும். ஆக எல்லா நாகரிகங்களிலுமே, எல்லா சமூகத்திலுமே, எல்லா மதத்திலுமே சொல்லப்பட்டுள்ளது 3 மாதம் வரையில் அந்த குழந்தை தெய்வத்திற்கு சமம். காரணம், அதற்கு இன்னும் இந்த உலகத்தோடு பற்றுக்கொள்ளவில்லை. அந்த பற்றுக்கொள்ளாததைத்தான் அனைத்து மதங்களும் தூய நிலை என்கிறது. ஆனால் அப்பொழுதே கூட இந்த ரசவாத விஞ்ஞானம் தெரியாதவர்கள் அது எங்கோ பார்த்து சிரித்தால் கூட அது தன் தந்தையை பார்த்து சிரித்தாக நினைத்துக் கொள்வார்கள். ஆக அந்த 3 மாதம் அது தூய நிலையில் இருக்கிறது. அதுதான் சமாதி. மீண்டும் ஒரு ஞானியானவன் அனைத்தையும் அறிந்து அனைத்தையும் பார்த்துவிட்டு இதே சமாதிக்கு வருகின்றான். சமாதி என்ற சொல் 2 சம்முகளால் ஆனது. சிம்பத்தி, சைங்க்ரோனைசேஷன், சிந்தசிஸ். சிம்பத்தி, ஒருங்கிணைத்தல். அந்த குழந்தை இந்த பிரபஞ்சத்தோடு ஒருங்கிணைந்திருக்கிறது. இன்னும் அதற்கு பேதங்கள் விடவில்லை. இது என் தாய், இது என் தங்கை, அந்த நான் வரவில்லை. அதற்கு நான் இல்லாத போது தான் தூய நிலை, அதுதான் தெய்வ நிலை, அதுதான் தெய்வத்திற்கும் அதற்கும் தொடர்பு நிலை. பிறகு 3ஆம் மாதத்திற்கு பிறகு மெல்ல 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 தாய் என்ன செய்கிறாள் என்றால், கண்ணே அமுதே என்னை பார், நான் தான் உன் அம்மா, சாப்பிடு என்று சிரிக்க ஆரம்பிக்கும். பிறகு அது ஒலிகளை கேட்கிறது. முதல் ஒலி அதற்கு வாயுவின் மூலமாக தாயினுடைய வார்த்தையில் தான் அது அந்த குழந்தையினுடைய காதுகளில் நுழைகிறது. அதனால்தான் மதர் டங் என்று சொன்னார்கள், தாய்மொழி என்று சொன்னார்கள், தந்தை மொழி என்று சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள அனைத்து நாகரிகங்களும் தாய்மொழியால் உருவாக்கப்பட்டது தானே தவிர தந்தை மொழியால் உருவாக்கப்பட்டதில்லை. இன்றைக்கு கூட இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் 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 என்று பிடித்து கொண்டு சில பேர் அதனுடைய ரசவாத விஞ்ஞானம் தெரியாத தொங்குகிறார்களே, அது கூட தாய்மொழி தான். ஏனென்றால் முதலில் அந்த குழந்தைக்கு மிக அருகாமையில் பாலும் தேனும் தேனும் ஊட்டுவது தாய் தானே தவிர எந்த தந்தையும் அல்ல. அதனால் முதல் வார்த்தை எந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்தவுடனே முதல் பதிவாகப்பட்டது அது தாயினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒலி அலைகளை தான் அது தன் காதுகளில் முதல் பதிவு ஏற்படுவதால் தான் அது தாய் மொழியானது. இல்லை என்றால் தந்தை மொழியாகியிருக்கும். அதனால தான் உலகத்தில் உள்ள அனைத்து மதர் டங் என்பார்கள். தட் இஸ் நாட் எ ஃபாதர் டங். அது ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வந்ததால் பிறகு அதை மெல்ல மெல்ல உணர்வு தளத்திற்கு கொண்டு வருவார்கள். அது தன்னுடைய ஆதி நிலையான தூய நிலையான இந்த பிரபஞ்சத்தோடு அது ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கும்.
இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு காற்று கூட அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தி விடும். அந்த காற்று அப்படி பறக்கும்போது அதில் சில உயிரினங்கள் அதில் வந்து ஊர்ந்து செல்வதை கூட அந்த குழந்தை ரசிக்கும். ஆனால் அதே 24 வயது ஆகிவிட்ட பிறகு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கி கொடுத்தாலும் ரசிக்காது. என்ன பெரிய ரோல்ஸ் ராய்ஸ், நான் நினைத்தது இந்த ஆண்டு 1000 கோடி ரூபாய் லாபம் ஈட்ட வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் 900 கோடி தான் வந்தது. அதில் என்ன பெரிய சந்தோஷம். அடுத்த வருடம் 1000 கோடியே வரும். அப்பொழுது அவனுடைய இலக்கு 2000 கோடியாக மாறி இருக்கும். ஆக அந்த 3 மாத குழந்தை சிறு ஒரு காற்றின் சல்லடை கூட அதை ஆனந்தவித்துவிடும். சிறு ஒரு பறவையின் அப்படி ஊழ்ந்து செல்வது கூட அந்த குழந்தையை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திவிடும். காரணம், அந்த குழந்தை எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறது. எப்போது மனிதனுக்குள் எண்ணங்கள் வருகிறதோ அப்போதே மகிழ்ச்சி போய்விடுகிறது. காரணம், நீங்கள் வந்து ஒன்றை விட ஒன்று பெரிதென்று நினைக்கிறீர்கள். ரோல்ஸ் ராய்ஸை விட பெரிய கார் ஒன்று உண்டு, அது வைரங்களால் வந்து செய்யப்பட்ட கார். அது ரோல்ஸ் ராய்ஸை விட நம்மிடம் அதிகம் பணம் இருந்தால் நாமே வைரங்களை பதிவு செய்து கொள்ளலாமே, அந்தளவுக்கு நாம் வசதி வரவில்லை என்று நினைப்பீர்கள். காரணம், பெட்டர் தென் என்று சொல்லக்கூடிய சிந்தனை வந்து விடுகிறது. பிறகு அந்த குழந்தையை கொண்டு போய் 5 வயது வரையிலும் அந்த குழந்தைக்கு இவர்தான் தந்தை, இவர்தான் உன் பாட்டி, இவர்தான் உன் தாத்தா, இவர்தான் உன் சித்தப்பா, இவர்தான் உன் பெரியப்பா என்று ஒருவராக அதனுடைய மூளையிலே பதிவு செய்து அது பாட்டுக்கு கேட்க சிரிக்கும். பட் அதையெல்லாம் இவர்கள் வந்து அது கண்டுகொண்டது, ஆட்களை கண்டுகொண்டது நினைப்பார்கள். அல்லவே அல்ல. நீங்கள் அதனுடைய ஒளியை, அதனுடைய கண்ணொளியை சில இடங்களுக்கு திருப்புகிறீர்கள். அதனால் அது மீண்டும் வந்து அந்த திசை நோக்கி வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை பார்த்து சிரிக்கிறதே தவிர அது இவர் சித்தப்பா என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதற்கு அப்போது அறிவு வளரவில்லை. அந்த அறிவு அப்போது அதற்கு வளரவில்லை. அதனால் முதலில் ஒரு குழந்தை தொப்புள் கொடி சம்பந்தத்தில் தான் பிறக்கிறது. அதைத்தான் மூலாதார் என்று யோக சக்கரங்களிலே 6 விதமான சக்கரங்கள் உண்டு. இந்த 6 கிரகங்களும் அந்த 7 கிரகங்களும் இந்த 7 சக்கரங்களில் தான் வேலை செய்கிறது. அதை பற்றி நான் பலமுறை முன்பு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் அந்த விஷயம் இந்த இடத்திற்கு தேவை. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இதற்கு முன் பதிவுகளிலே நான் சமூகவியல் விஷயங்கள் 16ஐயும் கூறினேன். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் சமூகவியலுக்கும் தொடர்புடைய 16 விஷயங்களை கூறினேன். பிறகு அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவியல் சார்ந்த பொருளியல் யோகங்கள் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு 17 விஷயங்களை கூறினேன். ஆக 16 ஒரு 17 33 விஷயங்கள் இதற்கு முன்பு நான் கூறியாகிவிட்டது. இப்போது கடைசியாக இத்துடன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய யோக பாவங்கள் முடிகின்றது. நான் மற்ற எல்லா பாவங்களை விடவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிக நேரம் எடுத்து பேசுவதற்கு காரணம், இது ஒன்றுதான் ஒரு ஜோதிடரிடம் உண்மையிலேயே நீங்கள் போய் கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு பஞ்சமகா புருஷம் இருக்கிறதா என்று கேட்பதில் அர்த்தமில்லை, எனக்கு சந்திரமங்கலம் யோகம் இருக்கிறதா என்று கேட்பதில் அர்த்தமில்லை, எனக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதா என்று கேட்பது அர்த்தமில்லை, எனக்கு கஜகேசரி யோகம் இருக்கிறதா என்று கேட்பதில் அர்த்தமில்லை, எனக்கு புத சுக்கிர யோகம் இருக்கிறதா, புதாதித்ய யோகம் இருக்கிறதா, அனஃபா யோகம், சுரஃபா யோகம், துருத்ரா யோகம், வாசி யோகம், வேசி யோகம், பஞ்சமகா புருஷ யோகம், இப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கிறதா என்று கேட்டு நீங்களும் மகிழ்ந்து ஜோதிடரும் உங்களை மகிழ்விப்பது ஒரு மாயை. அது நடக்காது. மாயை என்றால் இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏங்குவது. உண்மையிலேயே ஒரு ஜோதிடரிடம் போய் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், எனக்கு என் பூர்வ புண்ணியம் என்ன சொல்கிறது? இந்த ஜென்மத்திலே என் பூர்வ புண்ணியம் என்னை வறுமையற்ற வாழ்க்கையில் வாழ வைக்குமா? இல்லை என்றால் வறுமையோடு தான் வாழ வைக்குமா? இல்லை என்றால் தன்னிறைவான பொருளாதாரத்தோடு வாழ வைக்குமா? அல்லது தன்னிறைவற்ற பொருளாதாரத்தில் நான் வாழ்ந்து மடிவேனா? இதுதான் நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்தபடியாக என்னுடைய ஜாதகம், என் பூர்வ புண்ணியப்படி என்ன? எல்ஐஜி லோ இன்கம் கிரேட் ஜாதகமா, மிடில் இன்கம் கிரேட் ஜாதகமா, ஹை இன்கம் கிரேட் ஜாதகமா? இல்லை என்றால் ஹையையும் தாண்டி பியாண்ட் இன்கம், அளவற்ற செல்வத்திற்கு அதிபதியான நான் ஜாதகமா? அப்படி கூட அளவற்ற செல்வம் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தீராத நோய் வந்து நீங்கள் இறந்து விட்டால் அந்த அளவற்ற செல்வத்தை நீங்கள் வந்து உடனே அடைய முடியுமா? அப்படி என்றால் இரண்டையும் கேட்க வேண்டும். செல்வத்திலும் அளவற்ற செல்வம் வரும், அதே போல் ஆயுள் ஆரோக்கியத்திலும் நான் சாகும் வரையில் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்வேனா? அதற்கு என் ஜாதகத்திலே பூர்வ புண்ணியம் என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறது என்று கேட்க வேண்டும். இந்த ஒரு கேள்வி கேட்டுவிட்டாலே போதும், மற்ற அனைத்தும் உங்களுக்கு வந்துவிடும். அதனால்தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இவ்வளவு விளக்க உரைகளை தருகின்றேன். பிறகு இந்த விளக்க உரைகள் நான் எனக்கே கூட கொடுத்துக் கொள்கின்றேன். நான் ராகுகேது பேச்சில் பேசியதை போல. ஏனென்றால்
உங்களுக்கு ஒரு முறை ஞான சுகம் கிடைத்து விட்டால் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த சுகத்திலே மூழ்கி நீங்கள் உங்களை மறந்து விடுவீர்கள். அதன் மூலம் பலருக்கு நான் விளக்காகலாம். ஒன்றே ஒன்று சொல்லி உங்களிடம் சொல்கின்றேன், இந்த பூமியில் எல்லோரும் வாழ்வது என்பது சொற்ப காலம். எல்லோரும் வாழ்வது என்பது சொற்ப காலம். நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது 14 வயது, இப்போது எனக்கு 50 வயது, 49 வயது இப்போது எனக்கு. நான் 14 வயதில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது எனக்கு 49 வயது வரும் என்று நான் நம்பவே இல்லை. எனக்கு காலங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது எனக்கு 30 வருடங்கள் போய்விட்டது, 35 வருடங்கள் போய்விட்டது என்பதே தெரியவில்லை. அதனால தான் ஞானிகள் இப்போது நீங்கள் வாழும் வாழ்க்கையே ஒரு கனவு என்று சொல்கிறார்கள். அதனால் யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் திருப்தியுடன் இறப்பார், எல்லோருமே இந்த பூமியிலே 99%, 99.99% பேர்கள், 99.99% பேர்கள் இந்த பூமியில் இறக்கும்போது துயரத்திலும் துன்பத்திலும் அழுகையிலும் சோகத்திலும் தான் இறக்கிறார்கள். ஒரே ஒரு 0.00001% பேர்கள் மட்டும்தான் திருப்தியோடு இருக்கிறார்கள். அந்த திருப்தியோடு இறப்பவர்கள்தான் மெய்ஞானிகள் எனப்படுவர். அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, அது இயற்பியல் இருந்தாலும் சரி, அவன் இயற்பியல் மெய்ஞானி, அத்துறையிலே அவன் மெய்ஞானி. சத்தியத்தை தெரிந்தவன் என்றால் சகலத்தையும் அறிந்த மெய்ஞானி. ஒரு ஜீசஸ், ஒரு புத்தர், ஒரு மகாவீரர், ஒரு நபிகள், இவர்கள்தான் இறக்கும்போது திருப்தியோடு இருக்கிறார்கள். மற்றவர் அனைவருமே துன்பத்திலும் துயரத்திலும் ஏதோ அவர்கள் இந்த பூமியை படைத்ததைப் போலவும், அவர்கள் இந்த சந்திரனை படைத்ததைப் போலவும், அவர்கள் இந்த அண்ட சராசரத்தை படைத்ததைப் போலவும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், பிறகு 7 கிரகங்களை படைத்ததைப் போல் அதையெல்லாம் அனுபவிக்காமல் நான் சாகின்றேனே என்று சாகிறார்கள். ஆனால் இந்த மெய்ஞானிகள் தான் திருப்தியோடு இருக்கிறார்கள். அந்த திருப்தி அவர்களுக்கு ஏன் வருகிறது என்று ஒரு வினா எழும்பும் அல்லவா, மனதில் எழும்பும் அல்லவா. அது என்னடா இது மெய்ஞானிகளுக்கு மட்டும் எப்படி திருப்தி வருது, நம்மளுக்கு திருப்தி வரலனாக்கா அவங்களுக்கும் வரக்கூடாது தானேனாக்கா, அவங்க இந்த உலகம் ஒய்வதற்கு ஒரு விளக்காக, ஒரு ஒளி விளக்காக இருந்து சென்றிருக்கிறார்கள். உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஜோதிடத்தை படைத்த முனிப்புங்கவர்கள், அவர்கள் இந்த ஜோதிடத்தை மாத்திரம் உங்களுக்கு படைத்து தரவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் எப்படி யூடியூபிலே வந்து பணம் சம்பாதிக்க முடியும்? இந்த ஜோதிடத்தை இன்றைக்கு யூடியூபிலே முகம் காட்டாத ஜோதிடர், ஜோதிடம் தெரியாத நபர்கள் எல்லாம் கூட ஒரு சேனலை யார் வேண்டுமானாலும் ஆரம்பித்து விடலாம். அதற்கு எந்த பணமும் தேவையில்லை. உடனே ஒரு பதிவை போட்டு உடனே நீங்கள் ஒரு 10,000 வியூவர்ஸையும் 20,000 வியூவர்ஸையும் 30,000 வியூவர்ஸையும் வரவேற்கிறீர்கள் அல்லவா உங்களுடைய யூடியூப் சேனலிலே, ஜோதிட யூடியூப் சேனலிலே. அதற்கு யார் கர்த்தா? இதை உருவாக்கியவர்கள். ஆக அவர்கள் வந்து இறக்கும்போதுதான் திருப்தியோடு இறப்பார்கள். அதே போல் வேதங்களை தந்தவர்கள், அந்தந்த மதத்தினுடைய புனித நூல்களை தந்தவர்கள், ஒரு இயேசு, பிறகு ஒரு நபிகள், பிறகு ஒரு ஜரதுஷ்டர், பிறகு ஒரு கிருஷ்ணர். அவன் கீதையை தந்தான் கிருஷ்ணன். இயேசு பைபிளை தந்தார். எந்த கிறிஸ்துவனும் இதுவரையிலும் ஒன்று பைபிளை தரவில்லை. இயேசு என்ற ஒரு மனிதன் கொடுத்த பைபிளை வைத்துக் கொண்டு தான் 300 கோடி கிறிஸ்துவர்களும் உயிர் வாழ்கிறார்கள். அதை வைத்து தான் அவர்கள் சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறார்கள். பிறகு அதில் பணம் வசூலிக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதன் ஏழ்மையை தவிர ஒன்றுமே சந்திக்கவில்லை அவர் வாழ்க்கையில். அவர் ஒரு சாதாரண ஒரு தச்சனின் மகனாகவே பிறந்தார், ஏழையாகவே பிறந்தார், ஏழையாகவே வாழ்ந்தார், ஏழையாகவே இறந்தார். ஆனால் இன்றைக்கு எந்த கிறிஸ்துவனும் ஏசி இல்லாமல் தூங்குவதில்லை, பென்ஸ் கார் இல்லாமல் செல்வதில்லை. எல்லாவித பிரார்த்தனை கூட்டங்களையும் நடத்தி கொண்டு கோடி கோடியாக சுவிஸ் பேங்கில் வைத்திருப்பவர்கள் தான் கிறிஸ்துவர்களே தவிர. ஆனால் கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்லவே. அவர் தன் வாழ்க்கை முழுவதும் சத்தியத்தை சொல்லி தான் வாழ்ந்த சமூகத்திற்கு ஒரு விளக்காக இருந்து அவர் மறைந்தார். அதனால் அவர் மறையும் போது இந்த பாவிகளை ரட்சியுங்கள் என்றார். அவருடைய கடைசி வாசகம் இந்த பாவிகளை ரட்சியுங்கள். காரணம் இவர்களுக்கு தான் என்ன செய்கின்றோம் என்று தெரியவில்லை, அஞ்ஞானத்தில் இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா? இயேசுவின் இந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாவிகளை ரட்சியுங்கள் என்று ஏன் அவர் சொல்ல வேண்டும்? அவர் மண்மய ஜகத்தை தாண்டி விட்டார். அந்த இடத்தில்தான் அவர் இறைமைத்தன்மை அடைந்து விட்டார். பாவங்களிலேயே பெரிய பாவம் இயேசுவின் வார்த்தையிலிருந்து உங்களுக்கு இது நிரூபணமாகிறது. அறியாமையே பாவம். அறியாமைதான் பாவமே தவிர வேறு எதுவுமே பாவம் அல்ல. அதனால்தான் சொன்னார், இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், இவர்கள் செய்வது அறியாது செய்கிறார்கள், இந்த பாவிகளை ரட்சியுங்கள். தன்னை சிலுவையில் அறைந்தவரை
அறைந்தவர்களை கூட ரட்சியுங்கள் என்று சொல்கின்றார் என்றால் அதுதான் தன்னை அறிந்தவர் என்று பொருள். இங்கே உங்களை எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார். நான் இது கேள்விப்பட்ட செய்தி. ஒவ்வொரு நாளும் அந்த நபர் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். அவர் முதல் வரிசையில் அமர்ந்து சண்டே சர்ச்சுக்கு போபவர். அங்கே ஃபாதர் கூறக்கூடிய அறிவுரைகளை அனைத்தையும் கேட்பவர். அப்படி ஒரு சண்டே அவர் கேட்கும்போது இயேசு பிரான் ஒரு கன்னத்தில் அறைய சொன்னார், இன்னொரு கன்னத்தை காட்ட சொன்னார். யாராவது உங்கள் கன்னத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முறை அடித்தால் மீண்டும் நீங்கள் மறு கன்னத்தையும் காட்டு என்று இயேசு கூறியிருக்கிறார் என்று சொன்னது இவர் மனதில் ஆழ பதிந்து விட்டது. காரணம், இவர் ஒரு ட்ரூ கிறிஸ்டின். மேலும் இவர் இளம் வயது பையன், ஒரு 25-24 வயது பையன். கொஞ்சம் எல்லாவற்றையுமே அவன் ப்ராக்டிக்கலாகவும் செய்து பார்ப்பவன். அதாவது ஃபாதர் சொல்கிறார் என்றால் அதை அனுபவ ரீதியாக அவர் செயல்படுகிறாரா, அதே போல் நாமும் செயல்பட வேண்டுமா என்று தியரி ப்ராக்டிக்கல், அந்த தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டின்படியும் வாழ்பவன் அவன். பிறகு ஒரு நாள் அவர் கடைத்தெரு வழியாக ஃபாதர் கொண்டிருந்தார். அவர் கையில் புனித நூலான பைபிள் இருந்தது. பிறகு இந்த மனிதன், இவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான மேன், ஏன்னா 24 வயசு பையன் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சு, கொஞ்சம் அந்த துடுக்குத்தனம் ஜாஸ்தி. நேராக போனால் ஃபாதர் முன்னாடி நின்னா. உடனே ஃபாதர், வா மகனே, நான் உன்னை ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சில் பார்ப்பது தான், என்ன விஷயமாக வந்தா என்றால், அவர் யோசித்து முடிப்பதற்குள் ஒரு அறை விட்டான் ஓங்கி வலது கண்டத்திலே. பிறகு உடனே ஃபாதர் அமைதியாக இருந்தார். பிறகு அடுத்த கண்டத்தையும் காண்பித்தார். பிறகு அடுத்த கண்டத்திலும் ஓங்கி ஒரு உதையை விட்டான். பிறகு மீண்டும் ஃபாதர் அமைதியாக இருந்தார். மீண்டும் 3வது கண்டத்தில் ஓங்கி அவன் ஒரு அறையை விட்டவுடன் பிறகு பைபிளை போட்டுவிட்டு ஃபாதர் ஒரே ஜம்ப் செய்து அவனுடைய தோள்பட்டையில் ஏறி அமர்ந்து நங்கு 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 என்று அவன் தலையில் அடிக்க ஆரம்பித்து விட்டார். பிறகு அவன் சொன்னான், ஃபாதர், என்ன இது? நீங்கள் தானே போன வாரம் சொன்னீர்கள் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று. அப்படி இருக்கும்பொழுது இப்போது மட்டும் ஏன் என்னை அறைகிறீர்கள் என்றால், இயேசு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று தான் சொன்னார். பிறகு மறு கன்னத்திலும் அறைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அதனால்தான் நான் என் வழியில் நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்றார். இதே விஷயம்தான் புத்தரிடமும் நடந்தது. புத்தருடைய சீடர்கள் அனைவருமே அவரிடம் கேட்டார்கள், யாராவது எங்களை துன்புறுத்தினால் நாங்கள் என்ன செய்வது? 1, 2, 3, 7 என்று மனதில் எண்ணுங்கள் என்றார். அதுவரையில் எதுவும் செய்ய வேண்டாம். உடனே இன்னொரு மனிதர் எழுந்து கேட்டார், சரி, நாங்கள் 7 வரையில் எண்ணி விடுகின்றோம், அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? 70 வரை எண்ணுங்கள் என்றார். பிறகு இன்னொரு கேட்டார், சரி புத்தர் அவர்களே, நாங்கள் 70 வரையில் எதுவும் செய்யவில்லை, 70வது முறைக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிறகு அவர் 77 வரை எண்ணுங்கள் என்றார். ஆக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது இவருக்கு தெரியவில்லை. செயலற்று இருங்கள், செயல் புரியாதீர்கள். இன்னொரு அடித்து நீங்கள் அடித்தால் அது ரியாக்ஷன். உங்களுக்கே ஒருவனை அடிக்க வேண்டும் என்று தோன்றினால் அது ஆக்ஷன். ஆக்ஷனில் எந்த தவறும் இல்லை. ரியாக்ஷன் செய்யும் போது தான் கர்மா வருகிறது. உங்களுக்கு பசி எடுத்தால் சாப்பிடுகிறீர்கள், அது ஆக்ஷன், அது இந்த உடம்புக்கு தேவை. ஆனால் பசி எடுக்காமலேயே நீங்கள் சாப்பிட்டால் நோய் வரும். அதனால்தான் வேதத்திலே ஒரு நாளைக்கு 4 முறை உண்பவன் நோயாளி, ரோகி என்றால் நோயாளி. 3 முறை உண்பவன் போகியாம், அவன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்பவனாம். 2 முறை உண்பவன் சம்சாரி, காலையில் நைட்டு சாப்பிட்டானா அவன் சம்சாரி. 1 முறை உண்பவன் யோகி என்றார்கள். எந்த அளவிற்கு உன்னுடைய பிராணவாயுவை நீ மிச்சப்படுத்த முடியுமோ படுத்தத்தான் உனக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் பிறவா நிலையும் எளிதில் கிடைக்கும். ஆக இந்த உலகத்திலேயே பாவம் என்று ஒன்று உண்டென்றால் அது அறியாமையே. அந்த அறியாமை 5ஆம் பாவம் வலுப்பெறாதவர்களுக்கு ஏற்படும். அதனால்தான் நானும் என் இறக்கும் தருவாயில் நான் திருப்தியோடு இறக்க வேண்டும் என்பதால் தான் உங்களுக்கு இந்த 5ஆம் பாவத்தை பற்றிய அனைத்து விஷயங்களையும் விலாவாரியாக இதுவரையிலும் ஜோதிட உலகத்திலேயே நீங்கள் பழங்கால நூல்கள் என்று சொல்லக்கூடிய நூல்கள் கூட எடுத்து பாருங்கள். பிருகு ஜாதகம் எடுத்து பாருங்கள், அதுதான் மூலநூல். சத்யாச்சாரியம் எடுத்து பாருங்கள், அவர் மொத்த புத்தகமே 200 புத்தகத்தில் அடக்கி விட்டார் சத்யாச்சாரியா. அதற்காக அந்த புத்தகங்கள் எல்லாம் மிகவும் குறைந்த விஷயங்களை சொன்னதாக நான் சொல்லவில்லை. அது அவருடைய கருணை, இது என்னுடைய கருணை. இதுவரையிலும் இந்த ஜோதிட உலகத்திலே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி மட்டுமல்ல, நான் எந்த ஒரு விஷயத்தை பேச வந்தாலும் அந்த விஷயத்திற்கான என்னால் ஆன என் அனுபவத்தில் நான் பல ஜென்மங்களில் கற்று கேட்டு உண்டு ரசித்து சுவைத்து அனுபவித்த அனைத்து விஷயங்களும் உங்கள் முன் கொட்டிவிட வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம், நான் இறந்த பிறகு இந்த பூமியில் ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும். அது என் வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய புரிதலில் யாராவது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவான பொருளையும் அருளையும் தேடிக்கொண்டான் என்றால் அப்பொழுது
அது அவனுக்கு பயன்பட வேண்டும் என்பதால் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் ஒவ்வொரு மறைபொருள் ஞானிகளுமே இறக்கும்போது ஏன் அவர்கள் திருப்தியோடு இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்களால் ஆன உழைப்பை இந்த பூமிக்கு பங்களித்து விட்டு சென்றார்கள். தங்களால் ஆன ஒரு புரிதலையும், தங்களால் இன்னும் இந்த பூமியில் அதிக சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காகவும், இன்னும் இந்த பூமியில் அதிக செல்வங்களை கொண்டு வருவதற்காகவும், இன்னும் இந்த பூமியில் அதிக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவதற்காகவும், அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு கூட தீங்கு விளைவிக்காத விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாக கொண்டு வந்ததற்காகவும் தான் அவர்கள் திருப்தியோடு இருக்கிறார்கள். மற்ற அனைவருமே 99.99% பேர்களுமே மிகுந்த துன்ப துயரத்திலும் தான் இறக்கிறார்கள். அதனால தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இனிமேல் இருக்கக்கூடியது அகவியல். அந்த அகவியல் சார்ந்த 16 விஷயங்களையும் நான் கூற இருக்கின்றேன். அந்த அகவியலான 16 விஷயங்களிலுமே ஆளும் அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று இயற்கை அவர்களுக்கு முன்னறிவிக்கிறது. இந்தந்த தகுதிகள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவனுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நாட்டை அழிவு பாதையில் செல்லாமல் வளர்ச்சி பாதையில் அவன் கொண்டு செல்ல முடியும். இப்போது வெறுமனே ஜனநாயகம் என்ற பெயரில் எதுவுமே தெரியாமல் ஒருவன் அரசியலில் நிற்கின்றான். அவனை மக்கள் அது ஓட்டுக்கு பணத்திற்காக ஓட்டு போடுகிறார்களோ, இல்லை என்றால் ஓட்டு வாங்கி கொண்டு கூட அவர்கள் யாருக்கு போட வேண்டும் என்பதற்காக போடுகிறார்களோ, அது அவர்கள் தனிப்பட்ட கருத்து, சுதந்திரம். ஆனால் அப்படிப்பட்டவன் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவனா தகுதியற்றவனா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்கவில்லை என்பதைத்தான் இந்த அகவியல் விஷயங்களான 16 விஷயங்களும் சுட்டிக்காட்டுகின்றன. அதில் பெரும்பகுதியும் அரசியல் ஆட்சி புரியும் ஆட்சியாளர்களுக்காகத்தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள விஷயங்கள் அறிவுறுத்தப்படுகிறதே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. அதனால்தான் நான் இந்த விளக்குரை தருகின்றேன். ஆக ஒரு குழந்தை பிறந்தவுடன் 3 மாதம் வரையில் அது தூய நிலையில் இருக்கிறது. அந்த தூய நிலையிலிருந்து பெற்றோர்கள் அதை உணர்வு தளத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அந்த உணர்வு தளம் என்பது இருதய தளம். அங்கே கொண்டு நான் தான் உன் தாய், இதோ பார் அப்பா, அதோ பார் அம்மா, அதோ பார் பாட்டி, அதோ பார் தாய் பாட்டி, அதே பார் தந்தை பாட்டி என்று அனைத்து உறவினர்களையும் அந்த குழந்தையின் மூளை பகுதிக்குள் உணர்வு தளத்திற்குள் கொண்டு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். பிறகு 5வது வயதில் கொண்டு போய் அந்த 5வது வயதிலே அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் எது தெரியுமா? இந்த உலகமே தன் உறவினர்கள் தான். அந்த உறவினர்களே முதல் தெய்வம் தன்னுடைய தாய், 2வது தெய்வம் தந்தை, அல்லது முதல் தெய்வம் தந்தை அல்லது 2வது தெய்வம் தாய். அதுவரையில் அது உணர்வு. முதலில் அது தூய நிலை. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த ஓமானத்தை நான் ஏன் தருகின்றேன்? முதலில் எல்லா குழந்தைகளும் தூய நிலையில் பிறக்கிறது. அந்த தூய நிலையை தான் ஆதி நிலை, அதுதான் தெய்வ நிலை, அதுதான் சமாதி நிலை, அதுதான் சமாதி, சிம்பத்தி, சிந்தசிஸ், சைக்ரோனிஸ், ஒன்று கலத்தல். அது இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்று கலந்திருப்பது தான் தூய நிலை. 2வது உணர்வு நிலை, பாசம் என்ற உணர்வு நிலைக்கு பெற்றோர்கள் அதை கொண்டு வருகிறார்கள். 3வது கல்வி சாலையிலே கொண்டு போய் விட்டவுடன் அந்த கல்வியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த குழந்தையை தூய நிலையில் இருந்து உணர்வு நிலைக்கு கடத்தி கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள். இப்போது சமூகம் என்ன செய்கிறது என்றால், அந்த உணர்வு நிலையை கூட நீ நம்பாதே, உன் தாய் கூட உன்னை நாளைக்கு ஏமாற்றலாம், உன் தந்தை கூட ஏமாற்றலாம், எல்லாவற்றையும் பகுத்து பார். A for apple, B for biscuit, C for cat, D for dog, E for elephant என்று பொருட்களை மீது உங்களுடைய புரிதலை கொண்டு எதையுமே பொருட்பால் நீ நம்பு, பொருளற்றதை நீ நம்பாதே. நாளைக்கே கூட உன் தந்தையை நீ மாதம் சம்பாதித்தால் அனைத்தையும் தந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஏதோ வாழ்வதற்கு ஒரு 1000, 2000, 10,000 கொடுத்தால் போதும். உனக்கு 10 லட்சம்னா 10 லட்சத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு மேக்ஸ் வந்துடுது உள்ள. ஆக 5வது வயதிலிருந்து அந்த குழந்தைக்கு +2 போகும் வரையிலும் இந்த சமூகவியல் என்ன செய்கிறது என்றால், அந்த குழந்தைக்கு அனைத்தையுமே சந்தேகி, அனைத்தையுமே நீ பகுத்தறிவோடு செயலாற்று. உனக்கு இனிமேல் தூய நிலையான உன்னுடைய ஆதி நிலைக்கு உன் தந்தையார்கள் அவர்கள் கடத்தி உன்னை கொண்டு உணர்வு நிலையில் விட்டு, அந்த உணர்வு நிலையிலிருந்து கொண்டு எங்களிடம் விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உனக்கு கல்வி என்ற பெயரில் உன்னுடைய உணர்வு நிலையை அழிக்கின்றோம். +2 படித்துவிட்டு ஒரு மாணவன் வெளியிலே வந்தான் என்றால் அவனுக்கு அம்மா மீது பாசமும் இருக்காது, அப்பா மீது பாசமும் இருக்காது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், பகுத்து பார்த்தது தான். அம்மாவே பகுத்துப்பார். ஆமாம், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன பெற்றாங்க, இல்லைனாக்கா என்ன இதில் பெரிய விஷயம் என்ன இருக்குது? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நானும் பெற்றுக்க போகிறேன். ஆமாம், இதில் என்ன பெரிய மேட்ரு இருக்குது? இது தானே இயற்கை சுழற்சி அப்படின்றது அனுபவம் இல்லாமல் பேசுவோம், தத்துவார்த்தமாக பேசுவோம்.
அதுக்கப்புறமா அவன் இறக்கும் வரையில் அவன் இதயத்தை விட்டு வெளியில் வந்துடுவான். எதுவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது எல்லாமே என்ன, மேத்தமேட்டிக்ஸ். பையன் டபுள் டிகிரி, பொண்ணு டபுள் டிகிரி. பையனுக்கு 2 லட்சம் சம்பளம், பொண்ணுக்கு 1 லட்சம் சம்பளம். ரைட்டு. மிச்சம் அந்த 1 லட்சத்தை எப்படி சரி கட்ட போகிறீங்க? ரைட், நாங்கள் 100,000 போடுறோம், பத்தாது. 150 பத்தாது. 2 லட்சம் சம்பளமாச்சே, பத்தாது. சரி, ஓகே, 300,000 போடுறோம், ஓகே. அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. என்ன கொடுக்க போகிறீங்க? வாகனம், பென்ஸா என்ன? இல்லை முடியாது, மாருதி தான். ரைட்டு, கல்யாணம் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் பொண்ணை வச்சு அவன் கடைசி வரல கஞ்சி ஊற்ற போகிறானே, அதுக்கப்புறம் அவன் சம்பாதிக்க சொத்தில் அவளுக்கு தான், எங்களுக்கு கொடுக்க போகிறான். இப்படி பேரம். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் சுடுகாட்டுக்கு போகிற வரலும் பகுத்தறிவு தான் வேலை செய்யுது. தூய ஆதி நிலையை பெற்றோர்கள் கடத்தி உணர்வு நிலை கொண்டு வந்தாங்க. உணர்வு நிலையிலிருந்து கல்வி சாலைகள் அவனை பகுத்தறிவு தளத்திற்கு, மூளை தளத்திற்கு கொண்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா அவன் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பிஸ்கெட்னா தான் நம்புவான். Dனா டேடி, Mனா மம்மி, அவ்வளோதான். இனிமேல் அவனுக்கு பாசம் இல்லை, பந்தம் இல்லை, உணர்வு இல்லை, காதல் இல்லை, அன்பு இல்லை, எதுவும் இல்லை. எல்லாமே மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ். இந்த உலகத்தையே கட்டி ஆளுவது கணிதம் கணிதம் கணிதம். பிறகு அந்த கணிதத்தின் அடுத்த பகுதி புதன். இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே கிரகம் தான் காரணம். ஒரே கிரகம் 2 விஷயங்களுக்கும் காரணம் வரும், 20 விஷயங்களுக்கு காரணம் வரும், 40 விஷயத்துக்கு காரகத்துவம் வரும். அடுத்தது தான் குரு வராரு. கல்வி போதிப்பவர்கள்லாம் குரு இல்லை. கல்வி போதிப்பவர்கள் எல்லாமே ஆசிரியர்கள். அவர்கள் சமூக சட்டத்திட்டங்கள், இந்த சமூகத்துக்குள்ளே நீ எப்படி ஷ்ரூடாகவும், எப்படி கிளவராகவும், எப்படி பகுத்தறிவோடு இருந்து காரியமாற்றணும். அதுவும் அண்ணனாக இருந்தாலும் சரி. என்ன, அங்கே அண்ணன்ன்ற பாசத்துக்கு போயிட்டீனாக்கா நீ முட்டாளாயிடுவேன். அங்கே பகுத்தறி என்ன, ஒரு ஷேரா அப்பா 1 கோடி விற்றாரா, உனக்கு 25 lakhs வரணும். அண்ணனுக்கு என்ன, எதுக்கு நீ 1 லட்சம் விட்டு கொடுக்குற? விட்டு கொடுக்காத. இங்கே பகுத்தறி வந்துருச்சு, புதன் வந்துட்டான் இங்கே. இப்போ மீண்டும் உன்னை தூய நிலைக்கு கொண்டு வரணும். அந்த 3 மாத குழந்தையாக கொண்டு வரணும். யார் கொண்டு வருவா? நீ பிறந்தது தூய நிலையில் தான் பிறந்த. எல்லா ஆண் பெண்களுமே குழந்தைகளாக 3 மாதம் வரையில் அவங்களுக்கு எண்ணங்களற்ற நிலை. அதனால் தான் இயேசு மீண்டும் ஒரு பிரசித்தி பெற்ற வார்த்தையை சொல்கிறார், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் 12 சீடர்களிலே ஒருவன் கேட்கின்றான், உங்கள் கடவுள் சாம்ராஜ்யத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு சொல்கின்றார், நீங்கள் மீண்டும் குழந்தைகளாக வேண்டும். நீங்கள் மீண்டும் அந்த தூய நிலைக்கு திரும்ப வேண்டும். நீங்கள் மீண்டும் அந்த 3 மாத குழந்தையின் மனோநிலைக்கு வர வேண்டும் என்கிறார் இயேசு. குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். சத்திய வார்த்தை, தேவ வார்த்தை மீண்டும் உங்கள் காதில் விழாது. அப்போது இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் மீண்டும் என் கடவுளின் சாம்ராஜ்யத்தில், the kingdom of God, again you have to enter the kingdom of God. You have to be a child. You have to be a child. நீ மீண்டும் குழந்தையாக வேண்டும். நீ மீண்டும் குழந்தையாகி பிறக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் மறுபிறப்பு எடுக்க வேண்டும். என்றால் மீண்டும் இறந்து போய் பிறப்பெடுப்பது அல்ல. ஒரு குருவின் பாடசாலையில், ஒரு குருவின் கதகதப்பில், ஒரு குருவின் அரவணைப்பில் இருந்து ஒரு உளவியல் பிறப்பை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.